எங்களுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நீரெல்லாம் கங்கை, நிலமெல்லாம் காசி, மண்ணெல்லாம் திருநீர், கல்லெல்லாம் சிவலிங்கம் என்று பாரதத்தாயை வணங்கி எனது உரை. இந்த விநாயகர் சதுர்த்தி ஏன் எதற்காக வைக்கிறோம்? இந்த விநாயகர் சதுர்த்தினால இந்த மக்களுக்கு நம்ம என்ன சொல்ல போறோம்? நம்மளால என்ன பலன் கிடைக்குது? இந்த இளைஞர்களுக்கு என்ன பலன் கிடைக்க போகுது? இந்த தேசத்தை பத்தி இந்த இளைஞர்களுக்கு என்ன நம்ம சொல்ல போறோம்? இந்த விநாயகர் சதுர்த்தினால ராமசாமி நாயக்கர் என்பவர் தமிழகத்தில் விநாயகர் சிலையை உடைத்த பொழுது, அப்பொழுது என்னுடைய இந்து அமைப்பான இந்து முன்னணி பிஜேபி பொறுப்பாளர்களும் ஒன்று கூடி ஒரு சிலதான் உடைச்ச தமிழகம் முழுக்கும் நாங்கள் விநாயகர் சிலையை வைப்போம் என்று தமிழகத்தில் கொண்டு வந்தார்கள். ஆனால் அதுக்கு முன்னாடி பாலகங்க சாகர் சுதந்திர போராட்ட தியாகி அகிம்சை வழியில் போராடின பாலகங்க தலைவர் காந்திஜி கிடையாது, அகிம்சை பாலகங்க தலைவர் அவர் உருவாக்குனதுதான் சுதந்திர போராட்டத்தில். வீட்டுக்குள் இருந்த விநாயகர் பெருமானை வீதிக்கு இழுத்து வந்தார். இதுக்கு இளைஞர்களே, சிறுவர்களே, மாணவர்களே, மாணவிகளே, நீங்களாம் சுதந்திரத்துக்காண்டி பாடுபடணும். இந்த சுதந்திரத்துக்காண்டி பாடுபடுறதுக்காண்டி இந்த விநாயகர் ஊர்வலம் போது லத்தி சார்ஜப்பட்டு துப்பாக்கி சுடப்பட்டு எத்தனையோ நம் இந்து காவல் போராளிகள் தேசபக்தர்கள் உயிர் கொடுத்திருக்காங்க. அப்படிப்பட்ட ரத்தம் சிந்தி வாழ்ந்ததுதான் அந்த விநாயகர் சதுர்த்தி சுதந்திரம். இந்த சுதந்திரம் எப்ப நம்ம கிடைச்சிச்சு? நைட்டு 12 மணிக்கு மேல கிடைச்சிச்சியா? 12 மணிக்கு மேல வேலை இருப்பான், திருடேன், கொள்ளக்காரன், சட்டத்தை காக்குறாரு, இவங்க தான் இருப்பாங்க. யாரு பாப்புறா? எப்படி சுதந்திரம் கொடுத்தாங்க? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் உயிரிடவோ பிணமாகவோ ஒப்படைக்கணும் சொல்லி காட்டி கொடுக்கப்பட்டு கூட்டி கொடுக்கப்பட்டு வாங்கப்பட்ட இந்த சுதந்திரம் அந்த சுதந்திரத்துல இனி சுதந்திரம் இருக்கா? இந்துக்களே, இந்து தமிழர்களே, சுதந்திரம் இருக்கா? இல்ல. இந்த காங்கிரஸ்
வெங்காயம். அது திராவிட மாடல் கொடுத்தாலும் சரி, அனைத்து இந்த அண்ணா திராவிட மாடல் கொடுத்தாலும் சரி, ஓட்ட போட்டு போயிட்டே இருப்பீங்க. ஆனா உங்களுக்காக போராட வாழாட இந்த கலசத்து பதிவுல 2 பேர் தான், இந்த மணி என்றதும் இந்த ராமச்சந்திரன் மட்டும் 10 பேர். அதற்காக நீங்கள் எங்கள் கருத்தை வலுப்படுத்த வேண்டும். ராமச்சந்திரன் மணியிடம் அவர்கள் கருத்தை வலுப்படுத்த வேண்டும். அவர்கள் சொன்னால் இந்துக்களுக்கு இந்த இடத்தில் யாருக்கு ஓட்டு போடணும்னு சொன்னாரோ அந்த ஓட்டு நீங்க வாக்களிக்கணும். அப்படின்னா தான் உங்களுடைய உரிமை நிலைநாட்டப்படும். அதற்கப்புறம் இந்த தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள், அவருடைய அப்பா அவர்கள் மு கருணாநிதி அவர்கள் ஒரு இந்துத்துவ விரோதி, அதெல்லாம் நிறைய சொல்லியிருக்காரு, எல்லாரும் போராட்டம் பண்ணியிருக்காங்க. இந்து என்பவர்களிடம் அப்படிலாம் சொல்லியிருக்காரு. 2வது பிள்ளைகளின் நாளையும் வீரை வைக்கும் பொண்ணா, வீரை வைக்கும் புழக்கம் என்னால பொண்ணாலும் இருக்காரு. அதெல்லாம் அவர்களுடைய வேலைப்பாடு. ஆனா மரண படுக்கையில் இருக்கும் போது ராமானுஜர் காவியத்தை எழுதி கலைஞர் டிவியில் ஒளிபரப்பினார். கருப்பு துண்டை மஞ்சள் துண்டாக்கினார் டாக்டர் கருணாநிதி அவர்கள். அதே போலதான் தாய்மானவர் திட்டம். யாரு தமிழக முதலமைச்சர் தாய்மானவர் திட்டம் கொடுத்திருக்காரு. அந்த தாய்மானவர் திட்டம் என்றால் என்ன? இப்ப சொன்னாரு, ரேஷன் அரிசி கடத்துறது. இந்த ரேஷன் அரிசி வீடு தேடி போகுது. யாராவது ரேஷன் அரிசி வாங்கணுமா? ரேஷன் எவ்வளவு போறான்? 8 ரூபாய் 7 ரூபாய் இலவச அரிசி. இந்த அரிசி யாரும் நம்ம வாங்குறது இல்ல. அவன் பாலிஷ் பண்ணி திராவிட முன்னேற்ற கழகம் சேர்ந்தவங்க தான். அவன் 40 ரூபாய் விற்கிறான் பாலிஷ் பண்ணி. சரி, ரைட்டியா? தாய்மானவர் திட்டம். யாரு இந்த தாய்மானவர்? ராமானுஜர். அந்த ராமானுஜர் தீண்டாமை அந்த காலத்தில் 10ஆம் நூற்றாண்டில் தீண்டாமை ஒழித்தார். தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை கோயிலுக்குள்ள போராட்டம் பண்ணி தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை கோயிலுக்குள்ள நுழைய வைத்த ராமானுஜர். அதே போல சொர்க்கம், நரகம், மோட்சம், இந்த மந்திரத்தை சொன்னா சொர்க்கம் கிடைக்கும், மோட்சம் கிடைக்கும் சொல்ற ஒரு மந்திரம் இருக்கு. அந்த மந்திரத்துல என்ன சொன்னார்? ராமானுஜர். அந்த ராமானுஜர் வந்து சொல்றாரு, கேட்கும் போது இந்த மந்திரத்தை சொன்னா ராமானுஜரின் நரகத்துக்கு போவாய் அப்படின்னு சொன்னாரு. ஆனா அந்த மந்திரத்தை கேட்டுட்டு நேரா கோயில்கள் ஏறி என்னுடைய தாழ்த்தப்பட்ட சொல்லாத, தாழ்த்தப்பட்ட மக்கள் என்று சொல்லாத, திருக்குற மக்கள், அறிவின மக்கள், உங்களுக்கு சொர்க்கமும் நரகமும் ஒரே மந்திரம் தான். ஓம் நமோ நாராயணா. அப்படிப்பட்ட இந்த ராமானுஜர் காவியத்தை இது மு.க. ஸ்டாலின் கடைபிடிக்கிறாரே, அவர்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த ஜோசப் விஜய் இருக்காயா, ஜோசப் விஜய் நாங்க இருக்கிறவங்க பத்தி சொல்லிருக்காங்க, ஒரு கிறிஸ்தவரி மதவெறி அப்படி இப்படின்னு. அது முதல் நடத்தினா, 2வது நடத்தினா, யாராவது ஏற்றுக்கிறோம். இளைஞருக்கு ஜோசப் விஜய் சீட்டை சொன்னா ஏற்றுனா போயிட்டே இருக்கா. ஏன்னா நம்ம தமிழ் மனசை ஏற்றுக்கிட்டா போயிடுவோம்ல. அந்த ஜோசப் மாநாடு எப்படி இருந்துச்சு? அங்க யாரையா யாரு பொதுச் செயலாளர் இதெல்லாம் ஒரு மாநாடு. உனக்கு என்னடா கொள்ள இருக்கு ஜோசப் விஜய் அவர்களே? ஏற்கனவே சொல்லிட்டேன், அந்த ஜோசப் விஜய் மஞ்சள், இயேசுவின் ஆத்மா சிவப்பு, இயேசுவின் ரத்தம் நட்சத்திரம், புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு எழுதிய ஃபாதர்கள். இதுவரைக்கும் உங்களால கொள்ள சொல்ல முடிஞ்சா? கொள்கையே சொல்ல முடியாது. நீ எல்லாம் பேசுற தமிழகத்தில் எங்களுடைய தமிழக முதலமைச்சர் எங்க பிடிக்காம போலாம். ஆனா நாங்க தமிழர்கள் தேர்ந்தெடுத்த ஒட்டுமொத்த தமிழக முதலமைச்சர் பேசுற அங்கிள் என்ன அங்கிள் பேசுற தமிழக முதலமைச்சர் பேசலாமா? ஜோசப் விஜய் ரசிகர்களே, அதுல பார்த்தா தமிழ்
சார் 8 கிலோமீட்டர் இல்லை, 8 கிலோமீட்டர் கேட்கமா இல்லையா? ஒரு நாய் குறைச்சாலும் 8 கிலோமீட்டர் கேட்க மாட்டேது. சிங்கம் கழிச்சு 8 கிலோமா? அது ஒரு குட்டி கதை சொன்னாரு. சிங்கம் வந்தால் அது வந்து வேட்டையாடி தான் போகும், என்ன நினைப்பா வரும் வராது அப்படின்னா. ஆனா சிங்கத்தோட ஒரு குணங்கள் இருக்கு. அது என்ன தெரியுமா? நான் ஒரு குட்டி கதை சொல்றேன். சிங்கம் ஒரு காட்டுக்குள்ள இருக்கு, அது குடும்பத்தோட இருக்கு. எதிர் சிங்கம் போய் சண்டை போடும். ஆண் சிங்கம் சண்டை போட்டு ஒரு ஆண் சிங்கத்தை கொன்றும். அதுக்கப்புறம் போய் பெண் சிங்கம் போகும், பெண் சிங்கத்தை தூக்கிட்டு போயிடும். ஆனா பெண் சிங்கம் பெற்ற அந்த பிள்ளைகளை கொன்றும். அப்படிப்பட்டதா அவர் சொன்ன கதை. ஆனா டிவிகே ஜோசப் விஜய் அவர்களே, உங்க கொள்கை நான் சொல்லவா? டிவிகே சீமான சொல்ற மாதிரி டிவிகே கொள்கை நான் சொல்லவா? ஜோசப் விஜய், இன்னொரு கீர்த்தி சுரேஷ், இவங்க ராயம் அவங்க மத்த எதுவும் கிடையாது. என்னடா நல்ல வரலாறு திரும்ப, என்னடா வரலாறு திரும்ப ஒண்ணுமே இல்ல. அதனால ஜோசப் விஜய் அறிஞரே, அவர் பின்னாடி செல்லாதீர்கள். வருங்காலங்களில் அதிமுக பிஜேபி கூட்டணியில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பிரதமாக்கிறதுக்கு 40 தான் பாடுபட்டோம். அதுல உள்கட்சியில வந்து பல விஷயத்துல ஒண்ணுலாம் போச்சு. ஓட்டுக்கு வாங்கிட்டு போறீங்க. இந்த தமிழகத்தில் மீண்டும் இந்துக்கள் சுதந்திரம் வாங்க வேண்டும் என்றால், மீண்டும் இந்த தமிழகத்தில் தமிழக முன்னாள் முதல்வர் எடப்பாடி